அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்ம வந்து பாப்பாலாம் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிற வீடியோ லாஸ்ட் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஜடை வந்து பாப்பாவுக்கு போட்டு முடிச்சாச்சு. எடுத்து ஃப்ரண்ட்டில் போட்டு பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஜுவல்ஸாக நம்ம போட போகிறோம்னா கொலுசு வந்து போட போகிறேன். கொலுசு வந்து கொஞ்சம் பெரிய கொலுசு தான். இது பார்த்திங்கன்னா எடுத்து வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் அதிகமாக போடவே மாட்டாங்க. அப்போ பிடிக்குதுன்னு சொல்லி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாக இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி டான்ஸ்க்கு தான் யூஸ் ஆகுது. வளையல் வந்து ப்ளூ கலர் நிறைய வளையல் இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு விட்டேன். ஆனால் மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கழட்டிட்டேன். அதை வந்து நான் ஷேர் பண்ணல. பிங்க் வந்து பார்டர் இருக்கு இல்லையா, அந்த கலர் இருந்துச்சு. அப்புறம் அந்த வளையல் மாற்றி விட்டுட்டேன். கொஞ்சம் 2 கலர் வந்து கலந்து. நெக்ஸ்ட்டு நெக் செட் வந்து ஒயிட் ஸ்டோனில் வந்து இருக்குது. அது வந்து நெத்திச்சுட்டி இருக்குது, தோடும் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதையும் போட்டுட்டு ஒட்டியானமும் வந்து கட்டியாச்சு. பூ வந்து ஜடையை சுற்றி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நிறைய வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வைக்கணும். அடுத்து பாப்பாவுக்கு சாரீ கட்டியிருந்தோம் இல்லையா, இப்போ அதுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு கொண்டை, அதாவது கண்டாங்கி சேலைக்கு இந்த கொண்டை தான் போடுவாங்க இல்லையா, அதனால் சைடில் வந்து கொண்டை ஒரு டைட்டான பேண்டை போட்டுட்டு கொண்டை வளையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த வளையை சுற்றி முடிய வச்சு அதில் ஒரு டைட்டாக பேண்டு போட்டு கொஞ்சம் முடி வந்து கீழே வந்து தொங்க விடணும். இதுதான் வந்து கண்டாங்கி சேலைக்கு மேட்ச் ஆகிற சைடு கொண்டை. இதுக்கு வந்து கனகாமரப்பூ தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கனகாமரப்பூ வந்து இருக்குது, அதை ஜடையை சுற்றி வைக்க போகிறோம். இந்த பூ வாங்கணும்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இது பாப்பா. கனகாமரப்பூன்னு சொல்ல தெரியல. ரெட் கலரில் ஒரு பூ இருக்கும், அது பேர் வந்து தெரியல. அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபோனில் வந்து செக் பண்ணிவிட்டு காமிக்குது இந்த பூ தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பூ பேர் தெரியாமல் பிள்ளைங்க இருக்காங்க. ஏன்னா இந்த பூ வந்து யாருமே வைக்கிறதில்ல. இந்த மாதிரி டான்ஸுக்கு தான் வந்து வைக்கிறாங்க. இது வரைக்கும் பாப்பா வச்சதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக் செட்டும் வந்து ஆரம் ஒன்று, சின்னதாக நெக்லஸ் ஒன்று, அதுவும் வந்து போட்டு விட்டுருக்கேன். ஃபேஸ் மேக்கப் பாப்பாவே வந்து அழகாக பண்ணிக்கும், அதுக்கு வந்து நம்ம பண்ண தேவையில்லை. மாட்டல் மட்டும் இன்னும் மாட்டி விடணும். சைடில் வந்து இந்த பீட்ஸில் வாங்கியிருந்தேன் இல்லையா, 3 லேயரில் உள்ள மாட்டல், அது வந்து சைடில் வந்து மாட்டி விடணும். கொலுசு வளையல் எல்லாமே பாப்பாவே வந்து போட்டுக்குச்சு. சின்ன பாப்பாவை நான் ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெரிய பாப்பா அதோட வேலையை வந்து செஞ்சுக்கிடுச்சு. சின்னதுக்கும் கொஞ்சம் ஃபேஸ் மேக்கப்லாம் போட்டு விட்டுச்சு. கொஞ்சம் நல்லா இப்போ போட தெரியுது. கொஞ்சம் வேலை வந்து அவங்களே பண்ண தெரியுது, பண்ணுறாங்க. மாட்டல் வந்து மாட்டி விட்டாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் ஆகிடுச்சு சொன்ன டைமை விட. வேனில் போனால் வந்து லேட்டாகும்னு சொல்லி தான் பேரண்ட்ஸ் பிக்கப்புன்னு சொன்னாங்க. ஆனால் வேனுமே வந்து வர டைம் ஆகிடுச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்கும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு காலையில், அதை முடிச்சுட்டு ரெகுலர் யூனிஃபார்முக்கு உடனே சேஞ்ச் ஆகிடணும், ஃபுல் யூனிஃபார்மில் மாறிடணும்னு சொல்லிட்டு ரிப்பன் மற்றபடி எல்லாமே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. பாப்பா வந்து இப்போ ரெடி ஆகிட்டாங்க. எப்படி ரெடி ஆகிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் லஞ்ச் பேக் தனியாக இருக்குது, ஸ்கூல் பேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் வந்து மாற்றிக்கணும், ரிப்பன், யூனிஃபார்ம், சீப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. மெயினாக மண்பானை 2 பேருக்கும் டான்ஸ்க்கு பொங்கல் டான்ஸ், அதனால் 2 பேருக்குமே பானை இருக்குது. அதுவும் இந்த பிக்ஷாபர பேக்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோவும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, வண்டியாக இருந்தாலும் கஷ்டமாக போயிடுச்சு. நான் யோசித்தேன், ஐயோ நம்ம ஒரு ஆட்டோ வச்சாது அழைச்சிட்டு போய் விட்டு வந்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா மண்பானையை வந்து நம்ம சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணும், அதுதான் மெயின். முடிச்சிட்டு இருந்தாங்க. சரி எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க அப்பாவோட வண்டியில் முன்னாடி மாட்டிட்டு பயங்கரமாக வந்து சிரிப்பாக இருந்தது. எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தோம், இது என் வண்டியா, இது என்ன இப்படி எல்லாத்தையும் மாட்டி விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி முன்னாடி 2 பேரோட ஸ்கூல் பேகு
அதுக்கப்புறம் லஞ்ச் பேக்கு. பாப்பா பானையை மட்டும் உடஞ்சிருன்றதுனால கையில் பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னேன். நல்ல சேஃப்டியாக பிடிச்சிக்கோன்னு சொன்னேன். நல்லா பிடிச்சிக்கோ டைட்டா. இந்த மாதிரி வந்து கிளம்பி போனாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ எடுத்து வைக்கணும். தனித்தனி பாக்ஸில் நான் எடுத்து வைக்கணும். அப்படியே போட்டு போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங் கொண்டு வந்து வருவாங்க. அதை காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு மூட்டை. இந்த 2 கரண்டி வந்து பொங்கல் கிண்டுறதுக்கு வேணும் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மேம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இப்படி தான் வந்து பாப்பா 2 பேரும் டான்ஸ்க்கு வந்து ரெடியானாங்க. பசங்க 2 பேருக்கும் எப்போ டான்ஸாக இருந்தாலும் நானே எல்லாமே மேக்கப்லாம் போட்டு விட்டுருவேங்க. எல்லாமே பண்ணிவிடுவேன். பெரிய பாப்பா வந்து இப்போ கிளாசிக்கல் ஆடும். சின்ன பாப்பாவும் கிளாசிக்கல் ஒரு டைம் ஆடிருக்கு. கிளாசிக்கல் மேக்கப்பும் நானே வந்து போட்டு விட்டுருவேன். அழகாக அவங்களும் காமிப்பாங்க. இந்த மாதிரி வந்து மேக்கப் வந்து எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க. மேக்கப்லாம் 2 பேருக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளே வந்து ட்ரை பண்ணி செஞ்சோன்னா இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே வந்து பேக்கில் உள்ளதெல்லாம் அப்படியே தலை கீழே கொட்டி எடுத்துட்டு போன சாரி, போட்டு போன பட்டு பாவாடை, அதுக்கப்புறம் ஹேர் பின், கொண்டவுசி, பூவு எல்லாமே ஜடையை போட்டு பிரார்த்தனா வந்து ஒரு வழி பண்ணியிருந்துச்சு பிரிக்க தெரியாமல். இன்றைக்கி வந்து நம்ம பசங்களோட டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு எப்படி ரெடி ஆனாங்கங்கிற வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்கப்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. டான்ஸ் என்ன டான்ஸ் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.